ராமானுஜர் தன்னுடைய பரிவாரங்களோடு கிளம்பி போகிறார். எதிரே ஒரு பெண்மணி வருகிறார். அன்றைய கட்டமைப்பிலே, சமூக கட்டமைப்பிலே கீழமை இடத்திலே இருக்கக்கூடியதாக கருதப்படக்கூடிய அந்த பெண்ணை ராமானுஜர் விலகி வழிவிடுன்றார். அந்த பெண் கேட்கிறாள், விலகுகிறேன், வழிவிடுகிறேன், எதிரே நீங்க இருக்கீங்க, பின்னாடியோ கண்ணபுரம் இருக்கிறது, என்னுடைய வலது பக்கத்திலோ திருமங்கை மங்கனுடைய திருமணங்கொல்லை இருக்கிறது, இந்த பக்கத்திலோ இந்த கோயில் இருக்கிறது, எல்லா பக்கத்திலும் இறைவன் இருக்கக்கூடிய கோயில் இருக்கிறது, நான் எந்த பக்கத்திற்கு விலகுவது என்று கேட்டவுடன் ராமானுஜர் அவள் பாதத்திலே விழுந்து, அம்மா நீதான் எனக்கு அறிவு புகட்டினாய், உன்னை நான் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ஆதிசங்கரர் வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம். கங்கையிலிருந்து வருகிறார் ஆதிசங்கரர். எதிரே 4 நாய்களை பிடித்து கொண்டு அன்றைய சமூக கட்டமைப்பிலே தாழ்த்தப்பட்டவனாக கருதப்பட்ட ஒருவனை எதிரே வருகிறான். உடனே ஆதிசங்கரர் சொல்லுகிறார், விலகு. அவன் கேட்டான், நீங்கள் விலகச் சொன்னது என் உடலையா என் ஆன்மாவையா என்று கேட்டான். சார், நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா, 4 நாயை கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு எதுவுமே தெரியாது நினைக்கிற மாதிரி வருகிறக்கூடிய ஒருவன், நீங்கள் விலகச் சொன்னது என் உடலையா என் ஆன்மாவையா என்று கேட்டவுடன் ஆதிசங்கரர் அவன் பாதங்களில் அப்படியே விழுந்து, நீதானப்பா சங்கரன் எனக்கு அறிவு கொடுத்தாய் என்று அன்றைய தினம் அவர் எழுதியதுதான் மனிஷ பஞ்சகம். அப்ப மகான்கள் பிறக்கும் பொழுது மகான்கள் ஆவதில்லை, எளியவர்களிடம் கூட எந்த இடத்திலே தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் மனிதர்கள் மகான்களாக மாறக்கூடிய தருணம் அந்த தருணம். அந்த தருணத்தை பதிவு செய்வதுதான் நம்முடைய இதிகாச புராண கதைகள். அந்த இதிகாச புராண கதைகளுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு கட்டமைப்பிலே ஒரு அழகான ஒரு இலக்கணத்தை படைப்பதுதான் திருக்குறள். உன்னை விட எளியவனிடம் நீ உன் தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் சான்றாண்மைக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார் வள்ளுவர்.